என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசேரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி என்ன 2 ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ 3வது பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி இது. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை சொல்லிடுறேன் நான். என்ன ஒரு அண்டர்லைன், என்ன வியூ, என்னோடய வியூ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் புல்லிஷாக இருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நிர்மலாஜி ஏதாவது பங்குச்சந்தைக்கு நல்லது பண்ணுவாங்க. ஒன்று எஸ்டிடியை ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை லாங் டேர்ம் ஷார்ட் கேபிட்டல் கெயின் டேக்ஸை குறைப்பாங்க, இல்லை ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இதை பண்ணாதான் எஃப்ஐஏ கொஞ்சம் அடக்க முடியும். இல்லைன்னா இந்த எஃப்ஐஏலாம் அன்கண்ட்ரோலபுளாக போயின்னுக்கிறாங்க. அவங்க பங்குச்சந்தையில் விற்றபடியே இருக்கிறாங்க. பங்குச்சந்தைகள் இறங்கினபடியே இருக்குது. இது ஒரு மோசமான பிரச்சனையில் கொண்டு போய் விட்டணும். அது ஷாக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதையாவது ஒரு ஷாக்கை கொடுக்கணும் எஃப்ஐஏக்கு. அந்த ஷாக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த இந்த மாதிரி டேக்ஸில் தான் கொடுக்க முடியும். அப்படி ஏதாவது கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். பொதுவாக பங்குச்சந்தையை பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு எக்ஸ்பெக்டட் நியூஸ் ஏதாவது வந்ததுனால் பங்குச்சந்தைகள் எதுவும் ரியாக்ட் ஆகாது. இப்போது பட்ஜெட்டில் எந்த நல்ல விஷயத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. அதனால தானே பங்குகளை தொடர்ந்து விற்றுக்கினா வராங்க. இந்த ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் 7-8% இறங்கிருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 7-8% இறங்கிருக்குது, மாருதி 10-15% இறங்கிருக்குது, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 15-20% இறங்கிருக்குது, ரிலையன்ஸு 10-12% இறங்கியிருக்குது, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் 8%, 10% இறங்கியிருக்குது. எத்தனை ஸ்டாக், லார்சன் அண்ட் டூப்ரோ 10-12% இறங்கியிருக்குது. எத்தனை ஸ்டாக்கு, எல்லாமே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, எல்லாமே 10%, 15%. ஐடிசி சொல்லவே வேணாம், அது 20% மேலே இறங்கியிருக்குது. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அவங்க எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு மோசமான பட்ஜெட் வந்தாலே அது எதிர்பார்த்த தானே அப்படின்ட்டு பங்குச்சந்தைகள் பெருசாக இறங்காது. ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு நல்ல புரட்சிகரமான திட்டம் பட்ஜெட்டில், நான் சொல்கிறது பங்குச்சந்தை சார்ந்து, இந்த எஸ்டிடி இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா பங்குச்சந்தைகள் பயங்கரமாக ஏறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். மே மாதம் முதல் வாரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. அவங்க ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு நம்மளை அடித்தாங்க, நம்ம ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு அவங்கள அடித்தோம். அந்த மாதிரி சண்டை போயின்னு இருந்தது. திடீர்னு மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனடியாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 1000 பாயிண்ட் மேலே போச்சு. அதாவது நிலைமை மோசமாக இருக்குது. நிலைமை மோசமாக இருக்கும்போது தானே ஒரு நல்ல செய்தி வர முடியும். அந்த நல்ல செய்தி வந்தது. உடனடியாக கிட்டத்தட்ட நிஃப்டி ஒரு 1000 புள்ளிகள் மேலே போச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அங்கே 24,000 25,000 போச்சு. அப்படியே அந்த 25,000 இருந்தது, ஆடிக்கின்னு இருந்தது. அப்புறம் திடீர்னு இந்த அக்டோபர் மாதம் அது ஜிஎஸ்டிலாம் குறைச்சாங்க. அதனால் தீபாவளிக்கு நிறைய பொருட்கள் வாங்குறதெல்லாம் குறைவான விலைக்கு கிடச்சிது. அந்த மாதிரிலாம் நடந்து ஒரு நல்ல ஒரு அபரிதமான ஒரு ஏற்றம் கண்டு அக்டோபர் மாதம் ஒரு மாதம் முழுக்க, மே மாதம் ஒரே நாளில் 1000 பாயிண்ட் மேலே போச்சு. அக்டோபர் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் லோலேருந்து அக்டோபர் மாதம் ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 புள்ளிகள் நிஃப்டி மேலே போச்சு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒன்று மோசமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வருது அப்படின்னா, அந்த நல்ல செய்தி ஒரே நாளில் 1000 புள்ளிகள் மேலே கொண்டு போகிறதுக்கும், ஒரே மாதத்தில் 1500 புள்ளிகள் மேலே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ எல்லாம் மோசமாக இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பங்குகளை விற்றுனே வராங்க. லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் விற்றுனே வராங்க. எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. 6,40,000 கோடி விற்றுருக்குறாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். இப்போது ஒரு நல்ல செய்தி, அது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டாக இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக இருக்கலாம், எஸ்டிடியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க.
ஒரு நல்ல பங்குச்சந்தைக்கு மிக மிக சாதகமான ஒரு பட்ஜெட் வந்தால் அது அந்த இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் மாதிரி ஒரு நல்ல விஷயமாயிட்டு பங்குச்சந்தைகள் ஒரே நாளில் 1000 புள்ளிகள் மேலே போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுதான் நம்பர் 1. அந்த மொமெண்டம் அப்படியே தொடர்ந்து இருந்தால் ஒரே மாதத்தில், அதாவது பிப்ரவரி மாத கடைசிக்குள்ளார நிஃப்டி 1500 பாயிண்ட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த பட்ஜெட் வந்தால் நிஃப்டி 26,500 போவதற்கும், நான் சொல்கிறது பட்ஜெட் அன்னைக்கே, அதுக்கப்புறம் அடுத்த 2-3 வாரங்களில் தொடர்ந்து ஏற்றம் கண்டு நிஃப்டி 27,000 வரையும் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சரி, இப்போ இங்கே வருவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். போய் காலை பை பண்ணலாம். 26,000 கால் ஒரு 25 ரூபாயில் இருக்குது. அது ஒரு வேளை 26,500 27,000 போச்சுன்னா உங்கள் பணம் 20 மடங்கு 30 மடங்கு வந்துடும். ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா அந்த போட்ட 25 ரூபாயும் கோவிந்தா. நான் சொல்கிறது 25 ரூபா பர் ஷேர். அப்போ ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,600 ரூபாய் அந்த மாதிரி வரும். அந்த 1,600 ரூபாய் நஷ்டப்படுறதுக்கு தயாராக இருந்தோம்னா போய் 26,000 காலை பை பண்ணலாம். அல்லது 25,500 கால், அது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் 125 ரூபாயில் இருக்குது. அதை பை பண்ணிவிட்டு 26,000 காலை செல் பண்ணலாம். அதுதான் கால் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறது. அதுதான் அந்த 2வது ஸ்ட்ராட்டஜியாக நான் கொடுத்துருந்தேன். இப்போது இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் கேலண்டர் ஸ்ப்ரெட். கேலண்டர் ஸ்ப்ரெட்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஒரு எக்ஸ்பைரி, அதாவது கிட்ட இருக்கிற எக்ஸ்பைரிக்கு செல் பண்ணுவோம், தூரமாக இருக்கிற எக்ஸ்பைரிக்கு பை பண்ணுவோம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இந்த கேலண்டர் போகிறவங்க, இப்போ புட் கேலண்டர்னு வச்சிங்களேன், அட் த மணி புட்டை செல் பண்ணிவிடுவாங்க, அட் த மணி புட்டை அடுத்த சீரீஸில் பை பண்ணிவிடுவாங்க. இதுதான் நார்மலாக பீப்புள் பண்ணுவாங்க. நம்ம எப்பவுமே நம்ம வழி ரஜினி வழி இல்லையா, நம்ம வழி தனி வழி, நம்ம ஏதாவது புதுசாக செய்யணும்ல. நான் என்ன பண்ணுவேன், எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிஃப்டி எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 26,000 வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். பட்ஜெட் முடிஞ்ச அன்னைக்கு, பட்ஜெட் அன்னைக்கோ அல்லது இதுக்கு மறுநாளோ அதுக்கு மறுநாளோ செவ்வாய்க்கிழமைக்குள்ளார 26,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், கரண்ட் வீக்கில் 26,000 புட்டை செல் பண்ணிடணும். அதே 26,000 புட்டு மந்த்லியில் பை பண்ணிடணும். இப்போ நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் என்ன பண்ணியிருக்கிறேன், 26,000 புட்டு February 3 எக்ஸ்பைரிக்கு செல் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் 26,000 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன் பட்ஜெட் முடிஞ்சாக்கா. அப்போ 26,000 புட்டை நான் செல் பண்ணேன்னா என்ன ஆகும், நான் நினைக்கிற மாதிரியே 26,000 அதுக்கு மேலேயே போச்சுன்னா இந்த ஆப்ஷன் அப்படியே ஜீரோவுக்கு போயிடும். இது 675 rupees வருது. அந்த 675 rupees ஜீரோவுக்கு போயிடும். அப்படியே ஃபுல்லாக ப்ராஃபிட் நமக்கு. ஆனால் ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர் நமக்கு என்ன தோணும், ஒரு வேளை நிர்மலாஜி நம்மளை கவுத்து விட்டுட்டாங்கன்னா, ஒரு வேளை மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு லாஸ் வரும்ல. அதுக்கு நமக்கு ஒரு ஹெட்ஜ். அதுதான் என்ன பண்ணுறோம், February 3 எக்ஸ்பைரிக்கு 26,000 புட்டு 675 ரூபாய்க்கு செல் பண்ணிவிட்டு, அதே 26,000 புட்டு மந்த்லி எக்ஸ்பைரி, February மந்த்லி எக்ஸ்பைரியில் அதே புட்டை நம்ம பை பண்ணிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் நம்ம கையை விட்டு கொடுக்க வேண்டி வரும். இதனுடைய டோட்டல் மார்ஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 வச்சுங்களேன் அதிகபட்சம். இப்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒரு 26,000 26,100 அந்த மாதிரி போய் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இது ஃபுல்லாக ஜீரோவுக்கு போயிடும். ஆனால் இது ஜீரோவுக்கு போகாது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்முடைய ப்ராஃபிட்.
ஸோ அதனால தான் பாருங்கள், மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எங்கே வருதுன்னா அது வந்து 26,000. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு, ஒருவேளை மார்க்கெட் கீழே போச்சுனால் நமக்கு லாஸ் வரும். ஆனால் அந்த லாஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4,300 ரூபாய். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ? கிட்டத்தட்ட 14,000. மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 4,500. ஸோ ஒருவேளை நம்ம வியூ தப்பாக போச்சுனால் நமக்கு லாஸ் வரும். பட் அந்த லாஸ் ஒரு 4,300 ரூபாய் 4,400 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் நம்ம வியூ கரெக்டாக இருந்ததுனால் சந்தைகள் மேலே போக போக நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். இது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ வரும்னா, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு நிஃப்டி 26,000 க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் க்ளோஸ் ஆகாது. அதனால் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு வந்து 31% காமிக்குது. அவ்வளோ ப்ராஃபிட்லாம் வராது. அதில் சரிபாதி ப்ராஃபிட் வந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிடுது. ஆனால் நீங்கள் 14 3 ஒரு பங்கு ப்ராஃபிட் வந்தாலே 5,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடுது. நம்ம மார்ஜினாக 43,500, அதாவது 45,000 வச்சுங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன் வருது. 10% ரிட்டர்ன் எத்தனை நாளில்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் தான். ஸோ ஆனால் இதில் நெகட்டிவும் பார்த்துக்குங்க, லாஸ் வரும். பட் லாஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் லாஸ் வந்து லிமிட்டட். ஏன்னா ஒரு செல்லு ஒரு பை இருக்குது. மார்க்கெட் கீழே போச்சுன்னா செல்லில் லாஸ் வரும், பையில் ப்ராஃபிட் வரும். ரெண்டும் காம்பன்சேட் ஆகிட்டு கொஞ்சம் லாஸ் வரும். இதுதான். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வேறு சில மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வரேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? 26,000 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தால் நான் இது செய்வேன். ஒருவேளை நான் வந்து 26,500 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இப்போ இது நல்லா பார்த்துக்குங்க. இங்கே மார்ஜின் 45,000, மேக்ஸிமம் லாஸு 10%, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 31%. இப்போது நான் வந்து இன்னுமே புல்லிஷாக இருக்கிறேன். 26,000 இல்லை, 26,500 போகுன்றேன். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், ஒரே நாளில் 1000 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றேன். அப்படி இருந்ததுனால் அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 26,000 புட்டை செல் பண்ணுறதுக்கு பதில் 26,500 புட்டை செல் பண்ணிடுவோம். அதே போல் இந்த பை பண்ணுறதையும் 26,000 புட்டை பை பண்ணுறதுக்கு பதில் 26,500 புட்டை பை பண்ணிடுறோம் மந்த்லியில். இப்போ பாருங்க, மார்ஜின் மணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சா? முன்ன 45,000 கிட்ட இருந்தது, இப்போ 40,000 கிட்ட வந்துடுச்சா? மார்ஜின் மணி குறைஞ்சிடுச்சா? மேக்ஸிமம் லாஸ் முன்னே 4,300 வந்தது, இப்போ 750 ரூபாய் ஆயிடுச்சா? மேக்ஸிமம் ப்ராஃபிட் முன்னே 14,000 வந்தது, இப்போ 24,000 ஆயிடுச்சா? ஸோ ஆனால் இது நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைவு. ஒருவேளை 26,000 போய் நின்னா நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும். ஸோ ஒருவேளை 26,500 போய் அடுத்த செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு 26,500 போய் நின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள்? 60% ப்ராஃபிட். அஃப்கோர்ஸ் 60% ப்ராஃபிட் ஆனால் அதில் படிக்கு பாதி வந்தாலும் 30%, அல்லது கால்வாசி வந்தாலும் 15% ப்ராஃபிட்டுக்கு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. அதே நேரத்தில் டவுன் சைட் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஒருவேளை நீங்கள் இன்னுமே சூப்பர் புல்லிஷாக இருந்து, சார் 27,000 வரைக்கும் போகும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இது வந்து 27,000 புட்டை செல் பண்ணலாம். பையும் அதே 27,000 பண்ணலாம். அப்போ பண்ணிங்கன்னா பாருங்கள், மார்ஜின் இன்னும் குறையும், ரிஸ்க் இன்னும் குறையும். ஆனால் இது 0ன்னு காமிக்கிறாங்க, பட் அது 0 கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஒரு குறைபாடு என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற எல்லா கான்ட்ராக்ட்டுமே ஒரே எக்ஸ்பைரியில் இருந்தால் அது வந்து கரெக்டாக காமிக்கும். வெவ்வேறு எக்ஸ்பைரி அப்படின்னு சூஸ் பண்ண இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்லாம் அந்த வெவ்வேறு எக்ஸ்பைரி சூஸ் பண்ணும்போது அது கரெக்டாகலாம் காமிக்காது. அதனால் கண்டிப்பாக லாஸ் இருக்கும், பட் கம்மியான லாஸ் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள், முன்னே 60% இருந்தது, இப்போ 85% ஆகிடுச்சு. ஸோ
நீங்கள் ஒரு வியூ எடுக்கணும். அது 26,000 போகுமா, 26,500 போகுமா, 27,000 போகுமா அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கரண்ட் வீக்கில் செல் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கில் பை பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்னா நெக்ஸ்ட் மந்தில் பை பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து புட் கேலண்டர், ஐடிஎம் புட் கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மணி புட் கேலண்டர். ஸோ நான் நிறைய தடவை என்ன பண்ணுவேன், எப்போல்லாம் நான் வந்து புல்லிஷாக இருக்கிறேனோ அப்போல்லாம் நான் இந்த வந்து புட் கேலண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். நிறைய தடவை ஒரு புல்லிஷ் வியூ, சம்டைம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறோம். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் லாங்னு சொல்லுது. அப்போ நம்ம இந்த மாதிரி புட் கேலண்டர் எடுக்கலாம். ஒரு கம்மியான காசு, ஒருவேளை நம்ம வியூ கரெக்டாக இருந்து, பொதுவாக பாருங்கள் நிஃப்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கலாக லாங் காமிச்சதுன்னா ஒரு 1000 1500 பாயிண்ட் மேலே போகும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி புட் கேலண்டர்லாம் எடுத்தோம்னாக்கா ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. சில நேரங்களில் நான் 50% ப்ராஃபிட்டு கூட நிறைய தடவை நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில். இது வந்து ஒரு லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, ரிவார்டும் லோ தான். பட் ஏன் வந்து இது வந்து மார்ஜின் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கல்லாம் போட்டிங்கன்னா 2 லட்சம் மார்ஜின் கேட்பாங்க. இது மார்ஜின் வேறு 40,000 45,000 தான். ஒரு நீங்கள் 2 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சு ஒரு 5,000 ரூபாய் வந்ததுன்னா அது 2.5% தான் ரிட்டர்னு. ஆனால் 40,000 கேபிட்டல் வச்சு ஒரு 5,000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்ததுன்னா அது 12% ஆகிடுது. 2.5% எங்கே இருக்குது, 12% எங்கே இருக்குது. ஸோ அப்சல்யூட் மணி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பீப்புள் கொஞ்சம் கம்மியான கேபிட்டல் வச்சுன்னு கொஞ்சம் லிமிட்டடாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம். அகெயின் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஒன்லி எஜுகேஷன் மட்டும்தான். நம்ம இந்த டிஸ்க்ளைமரை கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா இல்லை செபி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ பார்ப்போம். இது ஒரு லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நானும் எடுத்துருக்கிறேன். பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். அப்போ இதே மாதிரி ரொம்ப பொன்னையோடு வீடியோ போடுறேன்னா இல்லை அழுதுகினா வீடியோ போடுறேன்னா அப்படின்றது சண்டே தெரிஞ்சிடும். இந்த தடவை என்னோடய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது எதுவுமே நேக்கட் பை கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ எனக்கு வந்தால் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வரும், போனால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபாய் போயிடும். அது நாங்கள் அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணிவிடுவோம். நம்ம எதுவுமே நேக்கடாக பை பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணேன், அதில் போன வாரம் ஒரு 10 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்தது. 2 வாரம் ட்ரேட் பண்ணேன், 20 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்தது. இப்போ நான் இந்த 50 லட்ச ரூபாய்க்கு ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறேன். இந்த 50 லட்சமும் ஜீரோவுக்கு போகாது. ஸோ மேபி ஒரு இந்த 50 லட்சத்தில் ஒரு 30 லட்சம் லாஸ் வரலாம். நான் ஏற்கனவே ஒரு 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். அதில் மேக்ஸிமம் லாஸ் 10 லட்சம் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி கணக்கு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கிறோம், அதில் ப்ராஃபிட் வந்துருக்குது, அதில் ஒரு பகுதியை நம்ம ஆப்ஷன் பை பண்ணுறோம். அதுவும் நம்ம நேக்கடாக பை பண்ணல, இந்த மாதிரி ஹெட்ஜ்லாம் பண்ணி பண்ணுறதுனால லாஸ் வந்தாலும் ஒரு பெருசாக வராது. ஸோ அந்த ஒரு இதில் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய வாழ்க்கையிலேயே அதிகபட்சமான ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறது இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி தான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன எலெக்ஷன் சமயத்தில் புட் ஆப்ஷன் நிறைய பை பண்ணியிருந்தேன், அது நல்ல ப்ராஃபிட் இருந்தது. இந்த தடவை கால் ஆப்ஷன் நிறைய பை பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.